எலக்ட்ரானிக் உலகத்தில் மிக மிக முக்கியமான பொருள் இந்த சின்ன பொருள் தாங்க. இந்த சின்ன பொருள் இல்லைன்னா நம்ம கையில் பயன்படுத்துகிற மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர், ஏன் விண்வெளிக்கு அனுப்புகிற ராக்கெட் கூட ஒர்க் பண்ணாதுங்க. இதுதான் ரெசிஸ்டருங்க. இது என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுற வேலை செய்கிறதுக்காக சர்க்யூட்டில் இது பயன்படுத்தப்படும். அதே நேரத்தில் ஒரே ஃபிக்ஸடான அளவு இல்லாமல் பல்வேறு அளவுகளில் இது கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்படும். அதனால் இதனோட மதிப்பு கலர் கோடு வடிவில் ரெசிஸ்டர் மேலே பதிவு பண்ணியிருப்பாங்க. இது மேலே இருக்க கலர் கோடை பயன்படுத்தி இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். நம்மளோட சேனல் ஏற்கனவே இது கலர் கோடை வச்சு ரெசிஸ்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம் வேல்யூன்னு வீடியோ போட்டு அந்த பார்த்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பேசிக் எலக்ட்ரானிக் எபிசோடு 1 இது. பேசிக் எலக்ட்ரானிக் எபிசோடுன்னு ஒரு பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டு யாருக்கெல்லாம் பயன்படுனா, எலக்ட்ரானிக்கை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, என்னால் எலக்ட்ரானிக்கில் ஏதேனும் ப்ராஜெக்ட் செய்ய முடியுமா, எங்கள் வீட்டில் நிறைய எலக்ட்ரானிக் வேஸ்ட்டாக இருக்குது, அந்த வேஸ்ட்டுங்களாம் பயன்படுத்த முடியுமா, என்னால் கூட ஏதேனும் ப்ராஜெக்ட் செய்ய முடியுமா அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த சேனல் பயன்படுங்க. இந்த பிளேலிஸ்ட்டு பயன்படும். அதே நேரத்தில் நம்மளோட சேனலில் பேசிக் எலக்ட்ரானிக் தொடர்பான வீடியோக்களை தான் பதிவு செய்வோம். பேசிக் எலக்ட்ரானிக் எபிசோடுன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, இன்னும் பிளேலிஸ்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து பயன்பெறுங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 1வது 2வது கலர் கோடு மேலே இருக்க நம்பர் வரும். ஆனால் 3வதாக இந்த ரெசிஸ்டர் மேலே இருக்க கலர் கோடு பார்த்தாச்சுன்னா, அது 3வதாக என்ன கலர் கோடு வருதோ அத்தனை சைபர் வரும்னு தான் எல்லாருக்குமே காமனாக தெரியும். ஆனால் இதில் பாருங்கள், 3வது ரெசிஸ்டர் 4வது ரெசிஸ்டர் 2 பெரிய ரெசிஸ்டர்லையும் 3வதாக இருக்க கலர் பார்த்தாச்சுன்னா ரெண்டுத்துலேயும் பிளாக் கலர் தான் இருக்குது. ரெண்டுமே பிளாக் கலர் கடைசியாக வந்ததுன்னா 3வது கலர் வந்ததுன்னா அங்கே பிளாக் கலருக்கு ஜீரோ வேல்யூ சேர்க்கக்கூடாது. 3வதாக பிளாக் கலர் வந்ததுன்னா அது 0, அதாவது எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போது இதில் 3வதாக இருக்கிற ரெசிஸ்டரோட வேல்யூ என்னென்னா 33 ஓம்ஸ். 4வது இருக்கிற ரெசிஸ்டரோட ஓம்ஸ் 17 ஓம்ஸ் கொண்ட ரெசிஸ்டருங்க. இவ்வளோதாங்க காரணம். இதில் 3வது பிளாக் கலர் வந்துருங்க. பிளாக் கலர் வந்தால் அது எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது அர்த்தம். அதனால் ரெசிஸ்டர் பற்றி இந்த வீடியோவில் சுருக்கமாக தெரிஞ்சுக்கினீங்க. இன்னும் தெளிவாக தெரிஞ்சால் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், பிளேலிஸ்ட்டை பார்த்து தெரிஞ்சுங்க. பேசிக் எலக்ட்ரானிக் பற்றி நிறைய வீடியோலாம் போட்டிருக்கேன். இன்னும் 1 by 1 எபிசோடு 1 இது, எபிசோடு 2, எபிசோடு 3 ரெகுலராக போட்டுகிட்டே வரேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்க.